வணக்கம் நண்பர்களே, தெய்வீக தேசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் பிரம்மாண்டமானது. அப்படின்ன உடனே நம்ம மனசில் எழக்கூடியது தஞ்சை பெருங்கோயில் தான். ஆனால் இது வேறு விதமான பிரம்மாண்டம். மனிதனுடைய மனமானது சில இடங்களில் சில விஷயங்களால் ஈர்க்கப்படும். ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கங்க. பென்சில் விளம்பரம் பண்ணணும். நட்ராஜ் பென்சில் இருக்குது இல்லையா, பென்சில், அந்த விளம்பரம் நம்ம பண்ணணும். அவங்க என்ன செய்வாங்க, பென்சில் ரொம்ப சின்னதாக இருக்கும், டேபிளில் கையில் வச்சு நம்ம எழுதுறது. ஆனால் நம்மளோட ஒசரமாக ஒரு பென்சிலை அட்டையில் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் விளம்பரம். ஒரு கடையில் ஆள் உயரத்தை விட மேலே பெருசாக ஒரு அட்டையில் ஒரு பென்சில் அதே மாதிரி கலரில் அதே மாதிரி கூர் முனையோடு இருந்ததுன்னா அது பெருசாக இருக்குன்னு நம்ம கவனத்தை இருக்கும். ஆகாய விமானம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். ஆனால் அது சார்ந்த ஒரு நபர், அந்த துறையில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவார், டேபிளில் ஒரு சின்ன மாதிரி சிற்றூருன்னு சொல்லுவாங்க, மினியேச்சர் மாடல்னு சொல்லுவாங்க, இவ்வளோ சைஸுக்கு ஒரு பிளேன், அதை ஒரு ஸ்டாண்டில் வச்சுருப்பார். அப்போ சின்னதாக இருக்கிறத பெருசாக காட்டணும், பெருசாக இருக்கிறத சின்னதாக வைக்கணும். அப்போ தான் நம்ம மனசில் பதியும். இப்போ கோயில்களில் நம்ம விக்கிரகங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் சென்னை சேலையூர் பகுதியில் இருக்கிற ஸ்கந்தாசிரமம் அனைத்து விக்கிரகங்களையும் பிரம்மாண்டமாக மிகப்பெரியதாக 10 அடி 15 அடி தான் எல்லாம் அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். சுவாமி சாந்தானந்தா அவர்கள் 1999 வருடம் தொடங்கி 2001 முடித்தது இந்த கோயில். இதில் வைணவர்களுக்கு உண்டான சுதர்சன சக்கரம் இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும். ஸ்ரீ சக்கரம், நம்மை விட 1.5 பங்கு உயரமாக இருக்கக்கூடிய முருகன், சரபேஸ்வரர், சரபேஸ்வரனுடைய முகம் யாழி மாதிரி இருக்கும், சிங்கத்தினுடைய முகத்தை போன்று உடல் ஒரு பகுதியாக இருக்கும், புவனேஸ்வரி அம்மன், இப்படி பல விக்கிரகங்களும் மிக பெரியதாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால் இது ரெண்டாவது வந்தது தான். முதல்ல வந்தது சேலத்தில் இருந்தது. பெரும்பாலானவர்களுக்கு சேலம் போய் அதை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதில் மிக முக்கியமானது சகஸ்ரலிங்கம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய லிங்கங்க, நம்மளை மாதிரி 1.5 பங்கு உயரம் 2 பங்கு உயரம் இருக்கும். அந்த பெரிய லிங்கத்தில் சிறியதாக 999 லிங்கம். அதை நாம் சுற்றி வந்து பார்க்குற பொழுதே பரவசமான நிலைக்கு மிக எளிதாக போய்விடும். 1000 லிங்கங்கள் ஒரே லிங்கத்தில், பெரிய லிங்கம் ஒன்று, சிறியதாக ஒன்று குறைவாக, 1000க்கு ஒன்று குறைவாக. சுதர்சன சக்கரத்தை இதை போன்று நம்மால் தெளிவானதாகவும் பிரம்மாண்டனாகவும் பார்க்க முடியாது. சனீஸ்வரன், மிகப்பெரிய காக்கை வாகனத்தோடு சனீஸ்வரன். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்து எல்லா சன்னதிகளும் திறந்திருக்கிறது. போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் வழக்கமாக ஒரு கோயிலில் போய் கட்டளைன்னு பணம் கட்டுவோம். எனக்கு இதை கட்டளை பண்ணுங்கள், சக்கரை பொங்கல் பண்ணுங்கள், இது செய்யுங்கன்னெலாம் நம்ம சொல்லுவோம். அவர்களும் என்ன கூட்டம் பண்ணுவாங்க, நம்மக்கிட்டேருந்து ஒரு தொகையை வாங்கி அதை நல்ல முறையிலே தயாரித்து இறைவனுக்கு அதை நைவேதனம் செய்து நமக்கு ஒரு பங்கை கொடுத்து விட்டு நம்முடைய அனுமதியின் பேரில் மீதியை விநியோகம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே சனீஸ்வரனுக்கு வித்தியாசமானது. நாம் எள்ளோரை என்று சொல்லக்கூடிய எள் சாதம், புளியோதரையை புளியை வச்சு செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எள்ளை வைத்து செய்வதற்கு எள்ளோரைன்னு பேர். அந்த எள்ளோரையை நம்மக்கிட்டேருந்து பணம் வாங்கிப்பாங்க, கொஞ்சம் கூடுதலான தொகை தான். ஆனால் அன்று வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அதை விநியோகம் செய்து விடுவார். நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம செய்கிறது சனிக்கு என்ன வேண்டிக்கிட்டு செய்கிறோம், என்ன இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போகணும், இதன் மூலமாக யாரோ ஒரு 10-20 பேருக்கு பசி ஆறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தால் சனி நமக்கு அனைத்து சுகங்களையும் கொடுப்பான். சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம், ஆனால் நிறையா கொடுக்குறவன் அவன்தான். அதற்கு ஒரு வழியை அங்கே செய்திருக்கிறார்கள். மாலை பொழுதில் அன்னதானம் நிகழ்கிறது, மத்தியான பொழுதில் நிகழ்கிறது. எள் சாதம் மட்டும் செப்பரேட்டாக அவர்கள் எல்லோருக்கும் விநியோகம் செய்து விடுவார்கள் தொன்னையில். இந்த விக்கிரகங்களை சுற்றி நாம் பார்ப்பதற்கே
1 மணி நேரம். அவ்வளவு அழகான சிற்பங்கள். தினமும் அங்கு ஹோமம் நடைபெறுகிறது, யாகம் நடைபெறுகிறது. ஏதோ ஒரு விதமான யாகம் நடைபெற்று கொண்டே இருக்கு. காலையில் செஞ்ச யாகத்தினுடைய தீபமும் அதனுடைய ஜுவாலையும் இரவு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் போனால் நாம் அந்த இடத்த அதை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து நம்மால் இட்டுக்கொள்ள முடியும். ஒரு ஆன்மீக மையமாக சென்னை தாம்பரத்திலிருந்து பள்ளிக்கரணை போகின்ற வழியில் சேலையூரின் மையப்பகுதியில் ஸ்கந்தாசிரமம்னு சொன்னால் எந்த ஆட்டோக்காரரும் நம்மளை கொண்டு போய் விட்டுருவார். போகின்ற வழிகளெல்லாம் மிகச்சிறிய குறுகலான பாதை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கோயில் இருப்பது மிக பிரம்மாண்டமான இடம். சிற்பங்கள் எல்லாம் எப்படி அந்த சந்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு போனாங்கன்னே நமக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய சிற்பங்கள். ஒரு அனுபவம். மாலை பொழுதில் சனியன்றோ ஞாயிறன்றோ நான் மாலை பொழுதில் போனால் குழந்தைகளுக்கு இந்த விக்கிரகங்களை பார்க்கின்ற பொழுது மனதில் பதிய வைப்பதற்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சின்ன விக்கிரகத்தை பார்க்குற போது மனசில் எளிதாக பதியாது. பெரிய விக்கிரகத்தை பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய மனதில் இறுகி நிற்கும். அது வைணவம் சைவம் என்ற பிரிவினை காட்டாமல் சாந்தானந்த சுவாமிகள் இருவருக்கும் உண்டான விக்கிரகங்களை, அதில் முருகர் விக்கிரகத்தை பற்றி சொல்ல விட்டங்க. ஒவ்வொரு விதமான அலங்காரம். ஒரு நாள் போனீங்கன்னாக்க பழனி ஆண்டவராக இருக்கும், முழுக்க விபூதி. இன்னொரு நாள் போனீங்கன்னா நேத்திக்கு பார்த்த இவரா, வெறும் அறையில் கோவணத்தை மாத்திரம் கட்டிக்கிட்டவரா அப்படின்னு பார்ப்பீங்க. ராஜ கலையோடு ரொம்ப அற்புதமாக இருப்பார். சரபேஸ்வரரெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு தீபாராதனையோடு பார்த்து அனுபவியுங்கள். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.